Hi guys, welcome to Jerry's Tales. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீக் இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியில் போகிறதா பிளான் பண்ணியிருந்தேன். அவங்க என்னோட யூஜி ஃப்ரெண்ட்ஸ், தே லிட்ரலி மேட் மை யூஜி லைஃப். அவங்கள தான் நான் பார்க்க போயிருந்தேன். அவங்களோட வந்துட்டு காலேஜ் அட்மிஷன் ரிலேட்டடாக அவங்களுக்கு கேட்குறதுக்காக போகிறேன்னு சொன்னாங்க. வாங்க அப்படியே போவோம், அப்படியே மீட் பண்ணிட்டு ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு நானும் அவங்களோட போனேன். காலைல ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ நேராக ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு எல்லாருமே வந்து கொரட்டூரில் தான் மீட் பண்ணோம். மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் ரிலேட்டடாக போக வேண்டிய அந்த காலேஜுக்கு போயிட்டு அப்படியே எல்லோரும் பார்த்து நல்லா ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். ஹாய், போய் இவளுங்களை பார்த்தாலுமே வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் தான், அது ஒரு வைபுங்க. அதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அப்படியே அவளுங்களை பார்த்துட்டு செம்ம ஹாப்பியான மூட்ல வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா எனக்கு முன்னாடியே எங்க அம்மா உட்காந்து உப்பு புளி காரத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்குள்ள வந்ததுமே உடனே கிளாஸ் இருந்ததா, கிளாஸ் முடிச்சுட்டு அசைன்மெண்ட்லாம் முடிச்சுட்டு உப்பு புளி காரம் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலி த மோஸ்ட் அவைட்டிங் மூமெண்ட், திப்புக்கும் யாஷிகாவுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் உப்பு புளி காரம் பார்க்க ஆரம்பிச்சதே அந்த மேரேஜ் சீனை பார்க்கணுன்றதுக்கு தான். அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய திருப்தி. அண்ட் இட்ஸ் டே 2. அவங்களுக்கே தெரியும், ஒரு நாள் நம்ம வெளியில் போனாலே அடுத்த நாள் மாட்டே ஆயிடுவோம். ஸோ மார்னிங்லேருந்து சும்மா அனிமே தான் உட்காந்து பார்த்துட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அந்த அங்கிளுக்கு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி. ஸோ அதுக்கு நாங்கள் கிளம்பி போயாச்சு. அன்னைக்கு எனக்கே ஒரே வாவ், என்ன இவ்வளோ அழகா இருக்கே அப்படின்ற மாதிரி. அண்ட் நான் ஒரு பெரிய லிப்ஸ்டிக் பைத்தியம். ஸோ லிப்ஸ்டிக் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன். ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக தான் இந்த லிப்ஸ்டிக் மேனியாவாக ஆனேன் நான். ஸோ லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கிட்டே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், ஐ மீன் அந்த பார்ட்டி வச்சுருந்தாங்க. ஸோ பைக்லேயே போயிட்டோம். எல்லாரையும் எங்கள் அப்பா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரே என்ஜாய்மெண்ட் தான். எங்கள் அப்பாவை கையிலேயே பிடிக்க முடியல. ஸோ அப்படியே ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லாரையும் பார்த்து நல்லா பேசிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. ஆக்சுவலி சொல்ல போனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம், லைக் நானும் அவ்வளோ வீடியோஸ்லாம் போடலை. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி வெளியில் நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்ததுன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம். செம்ம ஹாப்பி. டெவலப் ஆகிட்டோமே நம்ம, அந்த அளவுக்கு வீட்டு விட்டுட்டு நான் தெரிஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கு டேவுமே ரொம்ப சூப்பராக போச்சு. வெல் ஸ்பெண்ட் டே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. செம்ம ஹாப்பி. எல்லாருமே ஹாப்பி தான். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஸ்கின் கேர் முடிச்சுட்டு படுத்து தூங்கியாச்சு. இட்ஸ் டே 3. காலையில் எழுஞ்சு பார்த்தா எங்களுக்கு வந்துட்டு எங்கள் ஊர்ல இருந்து பார்சலில் பலாப்பழம் அனுப்பியிருந்தாங்க. ஜாக் ஃப்ரூட். செம்ம ஹாப்பி. அன்எக்ஸ்பெக்டட் 2 பலாப்பழம் அதுவும் அனுப்பியிருந்தாங்க. எங்களுக்கா காலை நம்ம ஆஸ் யூஷுவல் வெளியில போயிட்டு வந்தது டயர்ட் ஆனதுனால காலை 12 மணிக்கு ஏஞ்சி பார்க்குறேன் 2 பலாப்பழம். அது வெட்டுறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஸ்மெல், செம்ம ஸ்மெல்லாக இருந்தது. சரி அதை வெட்டி முடிச்சுட்டு ஒரு லைக் சரி எல்லாருமே வந்துட்டு அப்படியே வெட்டி அப்படியே எல்லாருமே பறிச்சு ஐ மீன்
அந்த ஃப்ரூட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம் பிரேக் விடலான்னு பார்த்துட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஈவினிங்குள்ள மொத்தமும் காலி. அந்த ஒரு பழம் ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு. என்னடா எல்லாரும் என்ன காணாததை கண்ட மாதிரி அப்படியே எல்லாருமே காலி பண்ணிட்டோம். ஒரே நாள், லைக் ஒரே நாள் கூட இல்ல, ஹாஃப் டேல ஒரு ஃபுல் பலாப்பழமுமே காலி. ஐ திங்க் ஸோ இந்த vlog ஃபுல்லாவே ஃபுட் vlog-ஆ தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு ஹிட் 3 வந்திருந்தது, அதை ஃபேமிலியோட பார்த்துட்டு அன்னைக்கு டே அப்படியே ஓவர். நெக்ஸ்ட் டே 4 தான் ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிச்ச டே. ஏன்னா வந்துட்டு ஷாப்பிங் போனோம். அதுவும் யாருக்குன்னா என் தம்பிக்கு தான் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போனது. ஆனா என்னைக்கு நம்ம வந்துட்டு தம்பிக்குன்னு போயிட்டு அவனுக்கு மட்டும் எடுத்துட்டு வரோம், குடு குடு குடுன்னு கடைக்குள்ள போனதும் எனக்கு என்னோட சைஸ்ல இருக்கிற பேண்ட் எல்லாம் எடுத்து ட்ரையல் கூட பார்க்காம எடுத்து வச்சுட்டு அப்புறம் அவனுக்கு ஷாப் பண்ண போயாச்சு. ஜுடியோ தான் போயிருந்தோம். கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. போனதும் ட்ரையல் கூட பண்ணாம எல்லாத்தையும் எடுத்து பேக்ல போட்டுட்டு என் தம்பிக்கு ஷாப் பண்ண போயாச்சு. ஏன்னா நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ள எல்லாமே வந்துட்டு எங்கெங்கயோ மறைஞ்சு போயிடுது, எல்லாரும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால வந்துட்டு குடுகுடுன்னு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் அவனுக்கு தான் ஃபுல்லா பார்த்துட்டு அப்படியே எனக்கும் எதையாவது எடுக்க முடியுமா அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு எங்க மம்மியை கொஞ்சம் கொஞ்சம் தாஜா பண்ணி எனக்கும் எடுத்து தாங்கம்மா அப்படின்னு கேட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு திருப்பி வந்தாச்சு. ஆக்சுவலி இந்த டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜுடியோல பாய்ஸ்க்கு கலெக்ஷன்ஸ் செம்மையா இருந்தது. எப்பயுமே அங்க வந்துட்டு கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். பட் ஆனா பாய்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப 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 அஃபோர்டபுள் ரேட்ல வந்துட்டு கலெக்ஷன்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்தது. கேர்ள்ஸ் கலெக்ஷன்ஸை விட பாய்ஸ் கலெக்ஷன்ஸ் இன்னும் சூப்பரா இருந்தது அன்னைக்கு. ஸோ அவ்வளோதான், அங்கேருந்து ஓடி வந்து எனக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பார்த்துட்டு எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஸோ அப்படியே கிளம்பியாச்சு நாங்கள் வீட்டுக்கு. எதுவும் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. டே 5 வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக வந்துட்டு அன்றைக்கி கிளாஸ்லேயே போச்சு. அந்த இன்டர்ன்ஷிப் கிளாஸ்லேயே ஆக்சுவலி ஃபுல்லாக இல்லை, எழுந்து கொஞ்ச நேரத்துலேயே கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் லேட்டாக எழுந்தேன் ஆஸ் யூஷுவல். ஸோ கிளாஸில் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு அசைன்மெண்ட்ஸு, ப்ரெசன்டேஷன்ஸு அப்படின்னே போயிடுச்சு. ஃபுல் டே கிளாஸ்லேயே போயிடுச்சு. அண்ட் நடுவில் நான் ரொம்ப ட்ரௌசியாக இருந்தது எனக்கு. அதனால எங்கள் மம்மி வந்துட்டு எனக்கு காஃபி கொடுத்தாங்க. உங்க கூட காஃபி குடிச்சிட்டே கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்தேன். அண்ட் தென் டே 6 வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாஸஸும் இல்லை, வெளியிலையும் எங்கேயும் போகிற வேலை இல்லை, வீட்டில் ஜாலியாக உட்காந்து நானும் எங்கள் மம்மியும் டூரிஸ்ட் ஃபேமிலி தான் பார்த்தோம். செம்மையாக இருந்தது படம். So that's it for today's tales and see you in my next tales. Until then, bye guys!